உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் சுபிக்ஷா டிவி. இந்த சுபிக்ஷா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம நவகிரகங்களுடைய வரிசையில் 4 கிரகங்கள் ஜூலை மாதத்தில் பெயர்ச்சி ஆகிறது. இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் ஆகப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். மீன ராசிக்காரங்க நிறைய பேருக்கு நம்ம பதிவு போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியும் கணிச்சு உங்களுக்கோசரம் போட்டுட்டு இருக்கிறோம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது போக ஒரு சிலர் ஆகப்பட்டது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. ஏதாவது மறதியில் போயிருக்கலாம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணினால் எங்களுக்கு இன்னுமே ஆறுதலாக இருக்கும். சரி, இப்போ இந்த மீன ராசிக்கு கிரக பயிற்சிகள், அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. அது போக ஜூலை 7ஆம் தேதி மிதுனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. இது போக சூரிய பகவானும் மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி ஜூலை 16ஆம் தேதி கடகத்துக்கு வர்றாங்க. கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ஜூலை 19ஆம் தேதி பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அப்ப இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியில மீன ராசிக்காரங்களுக்கு சாதகமான பலனா பாதகமான பலனா அப்படி பார்த்தோம்னா அவங்களுடைய ராசி அதிபதியத்தை முதல்ல பார்க்கணும். மீன ராசி, இந்த மீன ராசிக்கு அதிபதி யாரு? குரு பகவான். அந்த குரு பகவான் லக்னத்துக்கு ராசிக்கும் 3ஆம் இடத்துல இந்த செவ்வாயும் இணைஞ்சிடுறாரு. அந்த குரு கூட குருமங்கள யோகத்தோடு அந்த குரு பகவான் இருக்கிறாரு. இது மீன ராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய வெற்றின்ட்டான். ஏன் இதை நான் பார்க்க போனா இதை ஆணித்தரமா சொல்றேன்னா, இப்ப நீங்க 7.5 சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க. அந்த 7.5 சனியுடைய பிடியில நம்மளுக்கு யார் எதை செய்தாலுமே கண்டிப்பா நம்மளுக்கு பிடிக்காது. அது பெருசாவே தெரியாது. நாம நினைக்கிறத நமக்கு கரெக்டா இருக்கும். அதனால நமக்கு பல கெடுதல்கள் நடந்திருக்கும். இந்த சமயத்துல நீங்க தவறான முடிவுகள் எடுப்பீங்க, தவறான மனிதர்களை நம்புவீங்க. ஏன்னா இப்ப நீங்க குருவுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள், எப்பவுமே நேர்வழியில் தான் நீங்க போவீங்க. இப்ப குறுக்கு வழியில போவதற்கு உங்களுடைய மனசு கூட இடம் கொடுக்கும். அப்போ தவறான ஃப்ரெண்ட்ஸு, தவறான செய்கைகள், தவறானவங்களை நம்புறது, தவறானவங்களுடைய நட்பு, இதற்குத்தான் உங்களுடைய மனசாட்சி இடம் கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனசாட்சியை கண்ட்ரோல் பண்ணி, உங்களுக்கு யாராவது குருமார்கள், உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், உங்களுக்கு மனைவியே இருந்தாலும் அவங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது தான் நல்லது. இந்த மாதிரி சமயத்தில் முக்கியமான முடிவுகளை எதையும் எடுக்காதீங்க மீனராசிக்காரர்களே. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அவங்க தொழில் ரூபத்தில், அவங்க பிஸ்னஸ் ரூபத்தில், அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அவங்க பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ மாப்பிள்ளை பார்க்குறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க, இந்த மாதிரி விஷயத்துலையோ எந்த மாதிரி முக்கியமான முடிவுகளையும் நீங்கள் எடுக்காதீங்க. அப்போ அந்த 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். இப்போ அந்த 7.5 சனியுடைய தாக்கமும் இருந்து இப்போ இந்த கிரக பெயர்ச்சிகள் ஆப்பட்டது குருவுடைய அனுகிரகங்கள், அந்த குரு செவ்வாயோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 7.5 சனியுடைய பாதிப்பிலிருந்து தப்பிச்சுக்குவீங்க. அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது அந்த செவ்வாய் பகவானும் இணைந்து தனது 7ஆம் பார்வையாக உங்களுடைய விருச்சக ராசியை பார்க்கிறாரு. அப்ப அந்த விருச்சக ராசி ஆகப்பட்டது உங்களுக்கு 9ஆம் இடம். அப்ப அந்த 9ஆம் இடம் என்பது உங்களுக்கு பாக்கியஸ்தானம். மீனராசிக்காரங்களே, இது நல்லா புரிஞ்சுக்கொண்டீங்க. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பாக்கியஸ்தானாதிபதி
செவ்வாயும் அந்த குரு பகவானும் அந்த 9ஆம் இடத்தையே பார்க்குறாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்கியஸ்தானத்தை அந்த 2 கிரகங்களும் பார்க்கறதுனால 7.5 சனியை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ பூமி சம்பந்தப்பட்ட யோகம், பூமி விற்கிறதோ வாங்கிறதோ இதுல யோகங்கிறது கிடைக்கும். இந்த பூமியை வித்து நம்முடைய பிரச்சனைகளை நாம சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அது நடக்கும். கடந்த காலங்கள்ல நீங்க விற்கணும்னு சொன்ன பூமிக்கு ஒரு நல்ல விலை போகல, ஒரு நல்ல விலை வரல, அதனால நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த விலைக்கு விற்கலாம். நீங்க பார்க்க போனா தர ரேட்டுக்கு விற்க வேண்டிய அவசியம் கிடையாது, தேவையில்லை. இது போக உங்களுக்கு கோர்ட்டு கச்சேரி சம்பந்தப்பட்டது இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும். வம்பு வழக்கிலிருந்து நீங்க வெளியில வரலாம். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் செய்யாத தப்புக்கும் தண்டனை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டேஷன்ல பிரச்சனை வந்திருக்கலாம், கோர்ட்டு கச்சேரி போயிருக்கலாம். அது எல்லாமே அதுல இருந்து நீங்க நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான், அந்த புதன் பகவானும் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 5ஆம் இடத்துல ஜூலை 19 வரைக்கும் இருப்பாங்க. அப்ப 4ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது யோகம். அப்போ அந்த 4ஆம் இடத்து அதிபதினா உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, தாய் வழி சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். வண்டி வாகனத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பூமி மூலியமாக வந்திருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அப்ப அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்த புதன் பகவான் 5ஆம் இடத்துக்கு போனதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அப்போ ஒரு நல்ல காரா இருந்தாலும் வாங்கலாம், ஒரு பழைய காரை வித்துட்டு புது கார் வாங்கலாம், பழைய வண்டி வித்துட்டு புது வண்டி வாங்கலாம். பூமி பார்க்க போனா நீங்க புதுசாக வாங்கலாம். அந்த பூமியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்துருச்சு அப்படிங்கிற சந்தோஷம் மன நிறைவை கொடுக்கும். அது போக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பீரியட் ஆப்பட்டது உங்களுக்கு ஒரு அட்டகாசமான டைம். அப்ப அந்த புதன் பகவான் தான் உங்களுக்கு படிப்பை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த புதன் பகவானும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அந்த மறதிங்கிறது இருக்காது, அந்த ஞாபக சக்திங்கிறது கண்டிப்பா வரும். அதுல இருக்கக்கூடிய அரியர்ஸை நீங்க கிளியர் பண்ணுவீங்க. அது போக இப்ப நீங்க எக்ஸாம் எழுதியிருந்தா பாஸ் பண்ணுவீங்க. பாஸ் பண்ணி நீங்க வேற கண்ட்ரிக்கு போகணும், வேற ஸ்டேட்டுக்கு போகணும், எனக்கு உரிய படிப்பு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அது போக வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, இப்போ சிங்கப்பூர்ல, மலேசியால, கனடால, ஆஸ்திரேலியால, யூகேல, இது மாதிரி கண்ட்ரில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இது மாதிரி நிறைய கண்ட்ரில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 7.5 சனியுடைய தாக்கத்தினால அவங்க மனசுக்குள்ள 1008 வேதனையோடும் சோதனையோடும் பல குழப்பத்தோடையும் நம்மளுக்கு ஒரு நல்ல வழி பிறக்காதா, ஒரு நல்ல காலம் பிறக்காதா, எப்ப நமக்கு நல்ல காலம் பிறக்கும், நம்ம இது தப்பிக்க போறோம் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக நல்ல காலம் பிறந்தாச்சு. கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க, நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக வருவீங்க. எதை பத்தியும் கவலையே பட வேண்டாம். அது போக உங்க குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். இதுல பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பாக்குறாங்க. அந்த சுக்கிர பகவான் கலஸ்தர காரகன். ஒருத்தருடைய வாழ்க்கையில கலஸ்தர காரகன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கும் அந்த கலஸ்தர காரகன் தான். அது போக பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வீடு, காரு, பங்களா, ஒரு சொகுசான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னாலும் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தேவை. அந்த சுக்கிர பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரி சந்தோஷங்கள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். மீன ராசியில பிறந்து கல்யாணமாகி அதுல பிரச்சனையோடையும் குழப்பத்தோடையும் வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும், குழப்பங்கள் தீரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். காதலிச்சுட்டு இருக்கிற அவங்களுக்கு பார்க்க போனா இந்த பீரியட்ல உங்களுடைய எண்ணங்களை நீங்க வெளியில சொல்லலாம். உங்களுக்கும் சுபகாரியம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். அப்ப டோட்டலா எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இந்த பீரியட்ல நீங்க செய்யக்கூடாது என்னன்னா, யாரையும் முழுசா நம்பாதீங்க, யாருக்கு ஜாமீன் போடாதீங்க. ஒருத்தர் காரியத்துல நானாச்சு அப்படின்னு முன்னாடி நிக்க வேண்டாம். உங்க வேலை உண்டு, நீங்க உண்டு. நீங்க யாரையுமே
கேர் பண்ண வேண்டாம். உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டுருங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். இது எல்லா வீடியோலும் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுதான் உண்மை. அப்போ அந்த நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா, அது வந்து கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். உங்க விருப்பப்பட்டவர்கள் நீங்க பார்த்துக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.